அண்ணாமலைக்கு புதிய பொறுப்பு முடிவெடுத்த மோடி, அமித்ஷா. டெல்லியா, தமிழ்நாடா? வெளியானது பரபரப்பு செய்தி. கமலாலயத்தில் வெடித்த பரபரப்பு. வணக்கம் நண்பர்களே. 2026 சட்டமன்ற தேர்தலில் பாஜக இரட்டை இலக்க தொகுதிகளில் வெற்றி பெறும் என்று அமித்ஷா நினைத்திருந்தார். ஆனால் தேர்தல் முடிவுகளில் ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்று டெல்லி மேலிடத்துக்கு அதிர்ச்சி கொடுத்தது. குறிப்பாக பாஜக சார்பில் போட்டியிட்ட நைனா நாகேந்திரன், எல் முருகன், வானதி ஸ்ரீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன் போன்ற முக்கிய தலைவர்கள் எல்லாம் தோல்வியடைந்தார்கள். இந்த நேரத்தில் பாஜக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 25 பேர் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு தெரிவித்ததோடு தங்களது தோல்விக்கு பாஜக ஒரு காரணம் என்பது போன்று மீடியா பெட்டிகளில் தெரிவித்தார்கள். ஆனால் எடப்பாடி பழனிசாமி தங்களது தோல்விக்கு பாஜக காரணம் என்று எந்த இடத்திலும் சொல்லவில்லை. அந்த வகையில் தேர்தல் முடிவுகளால் அதிமுக தான் 2 துண்டுகளாக உடைந்ததை தவிர என்டிஏ கூட்டணி கட்சிகள் யாரும் உடைந்து செல்லவில்லை. இப்போது வரை சுமூகமான நிலைப்பாடுதான் நீடித்து வருகிறது. திமுக கூட்டணியில் உள்ள காங்கிரஸ் கட்சி தான் தமிழக வெற்றிக் கழக கூட்டணிக்கு சென்றிருப்பதோடு திமுக கூட்டணியில் உள்ள 4 கட்சிகள் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவளித்துள்ளார்கள். அந்த வகையில் இந்த தேர்தலில் என்டிஏ கூட்டணி 3வது இடத்திற்கு வந்தாலும் கூட்டணி உடையவில்லை. மேலும் வரப்போகிற 2029 மக்களவைத் தேர்தல் மற்றும் 2031 சட்டமன்ற தேர்தலிலும் தற்போது தேசிய ஜனநாயக கூட்டணியில் இடம்பெற்றுள்ள கூட்டணி கட்சிகள் அப்படியே தொடர்வார்கள் என்பது தெரியவந்துள்ளது. இந்த நேரத்தில் சட்டமன்ற தேர்தல் தோல்வி காரணமாக தமிழக பாஜகவின் தலைவராக இருக்கும் நைனா நாகேந்திரன் தனது பதவியிலிருந்து மாற்றப்படுவாரா, அந்த பதவிக்கு அண்ணாமலை மீண்டும் நியமிக்கப்படுவாரா என்கிற பல்வேறு எதிர்பார்ப்புகள் எழுந்து வருகிறது. ஆனால் இதுகுறித்து கமலாலய வட்டாரத்தில் விசாரித்த போது ஒரு புதிய தகவல் கிடைத்தது. அதாவது அண்ணாமலைக்கு கண்டிப்பாக தேசிய பாஜகவில் ஒரு பதவி கொடுப்பார்கள் என்றாலும் அவரது செயல்பாடுகள் எல்லாம் தமிழ்நாட்டில் தான் இருக்கும். அதோடு மாநில தலைவர் பதவியை விட அண்ணாமலைக்கு தேசிய பாஜக கொடுக்கும் பதவி பவர்ஃபுல்லானதாக இருக்கும். அவர் தமிழ்நாடு மட்டுமின்றி இந்தியா முழுக்க தனது செயல்பாட்டை வெளிப்படுத்துவார். குறிப்பாக பாஜகவின் தோல்விக்கு காரணம் என்ன, அடுத்து எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்பது குறித்த பல வியூகங்களை வகுத்து அதற்கேற்ப அண்ணாமலையின் செயல்பாடுகள் அடுத்தபடியாக அதிரடியாக இருக்கும் என்கிறார்கள். இந்த நிலையில் இன்று பாஜகவின் போர்டு மீட்டிங் நடைபெறுகிறது. அப்போது தேர்தல் தோல்விக்கான காரணங்கள் ஆலோசிக்கப்படுவதோடு அடுத்தபடியாக யார் யாரை புதிய பொறுப்புகளுக்கு நியமித்து பாஜகவை வளர்க்கும் பணிகளில் ஈடுபடுத்த வேண்டும் என்பது குறித்த ஆலோசனைகள் நடைபெறுகிறது. இந்த ஆலோசனையில் அண்ணாமலைக்கு கொடுக்க போகும் புதிய பதவி என்ன என்பது முடிவாகிவிடும் என்கிறார்கள். இதற்காகத்தான் பாஜகவின் PL சந்தோஷ் தமிழகம் வருவதாகவும் பாஜக வட்டாரங்களில் கூறுகிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலைக்கு தமிழக பாஜகவின் மாநில தலைவர் பதவி என்பதை விட தேசிய பாஜகவில் தான் ஒரு முக்கிய பொறுப்பு அவருக்கு கொடுக்கப்பட இருப்பதாக தற்போது தகவல்கள் வெளியாகியுள்ளன. இருப்பினும் தற்போது நடைபெறும் ஆலோசனை கூட்டங்களுக்கு பிறகு எதிர்பாராத மாற்றங்கள் கூட நிகழலாம். குறிப்பாக அண்ணாமலையின் ஆதரவாளர்களை பொறுத்தவரை அண்ணாமலைக்கு பாஜகவில் பவர்ஃபுல்லான பதவி கொடுக்க வேண்டும். தமிழ்நாட்டில் உள்ள திமுக, தவிக கட்சிகளுக்கு எதிராக அவரை போன்றவர்கள் அதிரடி அரசியல் செய்தால்தான் அடுத்து தமிழ்நாட்டில் பாஜக வளர முடியும், வெற்றி வாய்ப்புகளை பெற முடியும். அதனால் அண்ணாமலைக்கு மாநில தலைவர் பதவி அல்லாமல் தேசிய பதவி கொடுத்தால் கூட அதிகாரம் படைத்த பதவியாக கொடுக்க வேண்டும். ஏதோ பெயரளவுக்கு கொடுத்து அவரது செயல்பாட்டை முடக்கக்கூடாது என்று தங்களது கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். அந்த வகையில் அண்ணாமலைக்கு பாஜக மேலிடம் எப்படிப்பட்ட பதவி கொடுக்கப் போகிறார்கள் என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம். மேலும் டெல்லி பாஜகவை பொறுத்தவரை தமிழ்நாட்டில் சட்டமன்ற தேர்தலில் பாஜக ஒரே ஒரு தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்ற போதும் ஆன்மீக பூமியான தமிழ்நாட்டில் பாஜகவுக்கு ஒரு பெரிய எதிர்காலம் இருக்கிறது. சரியான முறையில் கட்சியை வழிநடத்தி சென்றால் கண்டிப்பாக வளர்ச்சி வரும். அதனால் அடுத்த கட்டமாக கட்சிக்காக கடுமையாக உழைக்கக்கூடிய நிர்வாகிகளை நியமித்து அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தல்களில் பாஜகவை ஒரு வலுவான கட்சியாக தமிழ்நாட்டில் நிறுத்திவிட வேண்டும் என்று டெல்லி மேலிடம் திட்டமிட்டு வருகிறதாம். அந்த வகையில் இந்த தேர்தல் தோல்வியினால் துவண்டு போகாமல் அடுத்து எப்படிப்பட்ட அரசியலை முன்னெடுக்க வேண்டும் என்கிற ஆலோசனைகளில் தற்போது அமித்ஷா ஈடுபட்டு வருவதாகவும் கமலாலய வட்டார தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த செய்தி. மு.க. ஸ்டாலினுக்கு அதிர்ச்சி கொடுத்த கூட்டணி கட்சிகள். ஆட்சியில் பங்கெடுக்க முடிவெடுத்த திருமாவளவன். அறிவாலயத்தில் பரபரப்பு. 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் காங்கிரஸ், விசிக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய முஸ்லீம் லீக், தேமுதிக, மதிமுக உள்ளிட்ட 23 கட்சிகள் இணைந்து தேர்தலை சந்தித்தார்கள். என்றாலும் அவர்களால் வெற்றி பெற முடியவில்லை. தற்போது திமுக எதிர்க்கட்சியாக இருக்கிறது. அதே சமயம் விஜய் முதலமைச்சராவதற்கு மீண்டும் மீண்டும் ஆளுநரை சந்தித்து வந்த அந்த 3 நாட்களில் தமிழக அரசியலில் எதிர்பாராத பல அதிரடி சம்பவங்கள் நடைபெற்றது. குறிப்பாக கடந்த 60 ஆண்டுகளாக எதிரும் புதிருமாக செயல்பட்டு வந்த திமுகவும் அதிமுகவும் திரைமறைவில் ரகசிய டீல் போட்டார்கள். மு.க. ஸ்டாலின் தேர்தலில் தோல்வியடைந்து விட்டதால் எடப்பாடி பழனிசாமி ஆட்சி அமைத்த அவருக்கு ஆதரவு கொடுக்க
தயாரானார். அதையடுத்து நடந்த சில குளறுபடிகளால் 2 தொகுதியில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ள திருமாவளவனுக்கு தலித் என்கிற முறையில் முதலமைச்சரான வாய்ப்பை கொடுக்கலாம் என்று மு.க. ஸ்டாலின் முடிவெடுத்திருக்கிறார். ஆனால் அதற்கு எடப்பாடி சம்மதிக்கவில்லை. இதன் காரணமாக அந்த திட்டம் கைவிடப்பட்டது. ஆனால் இப்படி தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எதிராக திமுக, அதிமுக கட்சிகள் கூட்டணி சேர்ந்து விட்டதால் அதிர்ச்சியடைந்த விஜய் அவசரகதியில் அதிமுக எம்எல்ஏக்கள் 25 பேரை தங்கள் பக்கம் இழுத்தார். இதற்காக 600 கோடி குதிரை பேரம் பேசப்பட்டதாகவும் ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. அதோடு அதிமுக எம்எல்ஏக்கள் 5 பேருக்கு முக்கிய அமைச்சர் பதவிகள் தரப்படும் என்று செங்கோட்டையன் மூலம் டீல் போட்டிருக்கிறார் விஜய். அதையடுத்துதான் அதிமுகவை சேர்ந்த SP வேலுமணி, CV சண்முகம், விஜயபாஸ்கர் உள்ளிட்ட 25 எம்எல்ஏக்கள் விஜய் பக்கம் திரும்பியிருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மு.க. ஸ்டாலின், வைகோ, சீமான், திருமாவளவன் என பல கட்சி தலைவரை சந்தித்த விஜய் எடப்பாடியை தவிர்த்துவிட்டு SP வேலுமணி, CV சண்முகம் அணியினரை நேரில் சந்தித்தார். இதற்கு முக்கிய காரணம் திமுக தங்களது கூட்டணி கட்சியுடன் சேர்ந்து எடப்பாடியை முதலமைச்சர் ஆகிவிட்டால் தங்களுக்கான ஆதரவு குறைந்து ஆட்சி கவிழ்ந்துவிடும் என்பதனால்தான் அந்த 3 நாட்களில் அதிமுக எம்எல்ஏக்களை தன் பக்கம் இழுத்தார் விஜய். இதனால் தற்போது தமிழக வெற்றிக் கழகம் கடுமையான குதிரை பேர விமர்சனங்களை சந்தித்து வருகிறது. தூய சக்தி என்று சொன்ன விஜய் துர்நாற்ற சக்தியாகிவிட்டார் என்று பலரும் கடுமையாக விமர்சிக்கிறார்கள். ஆனால் தற்போது அதிமுகவின் எம்எல்ஏக்கள் 25 பேருக்கும் எடப்பாடி பழனிசாமி செக் வைத்து விட்டார். தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுத்தால் எம்எல்ஏ பதவியை கட்சி தாவல் சட்டத்தில் பறித்து விடுவேன் என்று சொன்னதால் அவர்கள் பின்வாங்கி இருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்போது வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்துள்ள திருமாவளவனுக்கு தமிழக வெற்றிக் கழகத்திடம் 2 அமைச்சர் பதவி கேட்கலாம் என்கிற ஆசை ஏற்பட்டுள்ளது. அதுகுறித்து திருமாவளவன் கூறுகையில், என்னை பொறுத்தவரை வெளியிலிருந்துதான் தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு கொடுக்க நினைக்கிறேன். ஆனால் என் கட்சி நிர்வாகிகள் அமைச்சர் பதவி கேட்க வேண்டும் என்கிறார்கள் என்று ஒரு புள்ளி வைத்து பேசியுள்ளார். இதனால் அவர் அமைச்சர் பதவிக்கு அடி போடுகிறார் என்பது தெரிய வந்திருக்கிறது. ஆனால் இப்படி திமுக கூட்டணி கட்சிகள் இதுவரை வெளியிலிருந்து ஆதரவு கொடுத்தவர்கள் இப்போது ஆட்சி அதிகாரத்தில் பங்கு கேட்பதால் மு.க. ஸ்டாலின் கடும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். இப்படியே போனால் அடுத்து வரும் தேர்தல்களில் திமுக கூட்டணியிலிருந்து காங்கிரஸ் கட்சி வெளியேறுவதை போன்று மற்ற கட்சிகளும் வெளியேறி தமிழக வெற்றிக் கழகத்துடன் இணைந்து தேர்தலை சந்திக்க தொடங்கி விடுவார்கள் என்று பதறத் தொடங்கியுள்ளார். அவர்களை தடுத்து நிறுத்தும் முயற்சிகளில் ஈடுபட்டு வருகிறார். என்றாலும் வைகோ, முஸ்லிம் லீக் கட்சிகள் மு.க. ஸ்டாலின் பேச்சுக்கு கட்டுப்பட்டாலும் திருமாவளவன் அதற்கு சம்மதிக்கவில்லையாம். அதனால் காங்கிரஸை தொடர்ந்து விசிகாவும் விஜய் கூட்டணிக்குள் செல்கிறது. இதன் காரணமாக தற்போது திமுக கூட்டணி பலம் குறைய தொடங்கியுள்ளது. ஆனால் இந்த தேர்தலில் 3வது இடம் பிடித்த தேசிய ஜனநாயக கூட்டணியின் கட்சிகள் உடையாமல் அதிமுக, பாஜக, பாமக, அமமுக, தமிழ் மாநில காங்கிரஸ் என அப்படியே உள்ளது. அடுத்தடுத்த தேர்தல்களில் இதே கட்சிகள் அப்படியே சந்திக்கப் போகிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது.